பன்னி வரும், கரடி வரும். ஓரத்தில் வந்து இந்த வாழையெல்லாம் சாப்பிட்டு போகும். சாப்பிட்டுருக்குது. இப்போ நைட்டு வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு பஸ் வசதி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஊனமுட்டவாறு கண்ணடிங்க இவருங்க. ஓ சரிங்க. இந்த புக்கு வச்சுருக்கிற எல்லாம் இருக்குது. சரிங்க. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கொடுத்தா இந்த வீடு ரெடி, இந்த வீடு ரெடிங்கிறதோ மண்ணையே போட்டு வச்சுருக்காங்க. ஓ இங்கே இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கண்ணா? 2 பேர் இருக்காங்க. பத்து நிமிஷம் இல்லைங்களா? சரி. இப்போ நான் அது வரைக்கும் வண்டியில் போய்ட்டு அது மேலே போய்க்கலாங்களா? சரி. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ரமேஷ். ரமேஷ். உங்களுக்கு என்ன தொழில்ண்ணா? தொழில் நம்ம கூலி வேலை. கூலி வேலைங்க. சரிங்க. உங்கள் ஊர் என்ன பேர் சொன்னீங்கன்னா? போங்கமுக்கை. 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 போங்கமுக்கைங்கிற கிராமம் இங்கேருந்து பங்களாப்பட்டியிலேருந்து எவ்வளோ தூரம் போங்க? இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம். இந்த வழியில் போகணுங்களா? இந்த வழியில் போய் மறுபடியும் வந்து லெஃப்ட் எடுத்துக்குள்ளே போகணுங்களா? ரோடு ஃபுல்லாக இருக்குதுங்களா? ரோடு இருக்கு. ரோடு இருக்குது. ஊர் வரைக்கும் ரோடு இருக்குங்களா? இருக்குது. வண்டி போகுமா ஊர் வரைக்கும்? ஊர் வரைக்கும் கொஞ்சம் தூரம் வருது. சரிங்க. கொஞ்சம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும். சரி. அங்கே எத்தனை வீடு இருக்குங்க? வீடு வந்து ஒரு 7-8 வீடு இருக்குது. 7-8 வீடு இருக்குது. ஓ 7-8 வீடு சேர்ந்தது ஒரு கிராமம். அவ்வளோதான் மொத்தம் அந்த ஊருக்கே அவ்வளோதான். சரி. இப்போ உங்கள் ஊரை போய் பார்க்கலாம். சரி வாங்க. வாங்களா. இந்த வழியில் போனால் என்னென்ன ஊர் இருக்குங்கண்ணா? இந்த வழியில் போனாங்க லாஸ்ட்டாக சாம உடலுங்க. சரிங்க. முடியூர், சக்கப்பாடியே, வக்கணமரா, புதூர், கொக்கோடு, சாமகுடம். ஓகே. முடியூர், சக்கப்படுகை, வக்கணமரம், சாமகுடல், கொக்கோடு, புதூர், முடியூர்னு இருக்குங்க. ரோடு கடைசி எந்த ஊருங்க? சாமகுடலில் கடைசிங்களா? அதுக்கு அந்த பக்கம் ரோடு கிடையாதுங்க. சரி. இந்த டேங்க்லேருந்து உள்ளே போகணுங்களா? வண்டிக்கு பின்னி பாட்டிக்கலாங்களா? ரோடே போதுங்களா? ஓ கீழே இருக்க ஊருங்களா? இந்த ஊருங்களா? சரிங்க. இது ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸுங்களா? ஓ கெஸ்ட் ஹவுஸ் நைட்டில் வெளியேருந்து வந்து வாங்குறாங்களா? ஓ ஓ சரி. இப்போ போனதாக அடிக்குங்கண்ணா. அவ்வளோதாங்களா? சரி. சரி சரிங்க. இல்லாட்டி வீட்டு வரைக்கும் ரோடு இருக்குது. ஓ இல்லைன்னா வீட்டு வரைக்கும் ரோடு இருக்குங்களா? ஓ இதுக்கு அந்த பக்கம் தான் ஊருங்களா? சரி. இப்போ வந்து இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸ் இல்லைங்களாண்ணா? ஊரோட என்ட்ரன்ஸு. ஓகே. பேர் என்ன சொன்னீங்கன்னா? ஊரோட பேருங்க? பொங்கமுக்கை. 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 ஓகே. சரி போகலாம். இப்போ இதில் இப்படி கீழே போகுதுங்களா? இப்போ எம்சாண்டு போட்டதுனால பார்த்தோன்னா எதுனா வீட்டு வரைக்கும் வர வண்டியில் இது கொட்டி வச்சுட்டாங்க. ஓ எம்சாண்டு கொட்டி வச்சதுனால இப்போ வரமாட்டேங்குது. எதாவது வேலை செய்கிறாங்களாங்கண்ணா? ஏதாவது எம்சாண்டு கொட்டி வீட்டு வேலை செய்கிறாங்க. இதை ஊரோட போர்டுங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, நீலகிரி மாவட்டம். பழங்குடியினர் நலத்துறை. பங்களாப்படுகை பழங்குடியினர் காலனியில் சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைத்தல் படுகை. சரி.
பங்களாபடுகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அங்கே இருந்து என்ன ஊர் பேருங்கன்னா ஊர் பேர் கரெக்டாக வரும்போது பொங்கமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு அண்ணன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குது, இங்கே வீடு வசதியெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு என்னென்ன வசதி இருக்குது, என்னென்ன வசதிகள் வேணும், எப்படி மக்கள் வந்து டெய்லி வந்துட்டு போகிறாங்க, என்ன மாதிரியான தொழில், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம அண்ணா வீடு தான் பெருமலை. எதுங்கண்ணா? இந்த வீடுங்களாண்ணா? இந்த தகர வீடுங்களா? இது ஒரு வீடுங்களாண்ணா? அது வீடு தான். குடி இருக்காங்களாண்ணா? குடி இல்லை, அங்கேயே தகர போட்டு வச்சுருக்காங்க. சரிங்க. வீடு இல்லை, கவர்மெண்ட் வீடு எவ்வளவோ வருது. சரிங்க. இந்த ஊருக்கு மட்டும் ஒரு வீடு கூட வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. இதில் என்ன கரண்ட்டுங்களாண்ணா? ஃபென்சிங்களா? இது எடுத்து ஃபென்சிங். ஏன்னா பகல்லையே ஃபென்சிங் ஓடிட்டு இருக்குங்களா? ஓடிட்டு இருக்கா? சவுண்டு கேட்குது. பகல்லையே இருக்குங்களா? இருக்கு. இது தனியாக இருக்குது. சரிங்க. நம்ம பிளாக் கீழே, இதுக்கு கீழேங்களா? இது ஃபுல்லாக தனியாக இருக்குங்களா? இந்த இது ஃபுல்லாக தோட்டம், இது எஸ்டேட் ஃபுல்லாக தனியாக இருக்குங்களா? ஓ சரிங்க. நமக்கு இந்த ஜோடு கம்பி இருக்குது சார். ஆமாங்கண்ணா. இது கீழே நம்ம இந்த கம்பியோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த நடைபாதைக்கு இந்த பக்கம் மேல் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுது. இதெல்லாமே வந்து பழங்குடியினர் வாழ்கிற இடம். இது வந்து தனியார் சொந்தமானது இந்த எஸ்டேட்டில். அது மட்டும் தனியார். சரி. எல்லாம் ஃபுல்லாக பழமரங்கள்ண்ணா? இது பழமரம், காஃபி இருக்குது. சரிங்க. குறுமிளகு, இந்த மரம். பழமரம், காப்பி, குறுமிளகு, இந்த 3 தான் முக்கியமானதுங்க. சரிங்க. நல்லா கீழே போகும் போல இருங்க வழியே. சரி சரி. கீழே தான் ஆறு ஓடுதாண்ணா? சவுண்டு தான் கேட்குது. கீழே இங்கே ஒரு ஓடை வருது. இப்படி அந்த பக்கம் பெரியார் வருது. அந்த பக்கம் பெரியாருங்களா? சவுண்டு நல்லா கேட்குது. நல்லா கேட்குது. காப்பி எப்போண்ணா சீசனு? காப்பி இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குதுங்களா? ஏதாவது காப்பி இதெல்லாம் இருக்குது போல இருக்குங்க. இதெல்லாம் காப்பி கொட்டைங்க இல்லைங்களா? அதெல்லாம் பிடிங்க. இதெல்லாம் எந்த டைம் வந்து பறிப்பீங்கண்ணா? இந்த டைம் தான். இந்த டைம்ங்களா? ஆமாம். பழம் ஏதாவது இருக்குங்களா? பாருங்க, இதெல்லாம் இப்போ பழுத்து வருது ஒன்று ஒன்று. ஓ, இது வந்து பழுக்குது இப்போ தான். பழுத்தா என்ன கலரில்? சிவப்பு கலரில் இருக்குங்களா? சிவப்பு கலர். சிவப்பு கலர் பாருங்க. இங்கே பார்த்து இது பழுத்துங்களா? இதே பழம். இந்த சிவப்பு கலர் இருக்கும்போது எடுத்துருவீங்க. எடுத்துட்டேன்னா இது வந்து அரைக்கணும் மிச்சம். இந்த பழம். சரிங்க. இது எப்படிங்க எடுப்பீங்க? குறுமிளகு. இது குறுமிளகுங்க. குறுமிளகு எப்போ சீசனுங்க அதுங்க? அது வந்து ஆடி மாதம். ஆடி மாதம். இது சின்ன சின்னதாக இருக்குங்க இப்போலாம்? இப்போ பிஞ்சுங்களா? அதெல்லாம் முத்தணும். ஓ, இதெல்லாம் முத்தணும். அது பால் வருது. சரி. தொட்டைனா அப்படியே கட்டியாக இருக்கும். ஓஹோ, தொட்டை வந்து நல்லா கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கும். ஓ சரி சார். காப்பியெல்லாம் பார்த்தோன்னா பெருசாக இருக்குங்க. நல்லா பழம் மரமாட்டு நல்லா பெருசாக இருக்கும் போல. வந்து காப்பியில் வந்து இது மரக்காப்பி. மரக்காப்பிங்களா? ஓ, காப்பியில் நான் நிறைய வகை நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. என்னென்ன காப்பியில் இருக்குங்க? இது வந்து மரக்காப்பி. இது வந்து அரபி. அரபி. ஓ சரிங்க. இது வந்து அரபி. இது கையில் வச்சுருக்கிறது நீங்கள் அரபிங்களா? அரபி. இது வந்துங்க, இது மரக்காப்பிங்களா? இது மரக்காப்பியில் இதுதான். இது இது இந்த பெரிய இலையாக இருக்கிறது வந்து மரக்காப்பி. இந்த சின்ன சின்ன இலையாக இருக்கிறது வந்து அரபிங்களா? இது அரபி. இன்னும் ரோபஸ்டா இருக்குது. ரோபஸ்டான்னு ஒன்று இருக்குங்களா? அது வந்து இது எல்லாமே வந்து அரபி. மரக்காப்பி. பெரிய இலை இதெல்லாம் மரக்காப்பி. ஓ, இந்த சின்ன இலை வந்து அரபி. இது அரபி. இது போக ரோபஸ்டான்னு இருக்குங்க. சரி சரி. அது வந்து ரோபஸ்டா. இங்கே நான் உங்களுதானா? இதுதான் ரோபஸ்டா. இங்கே பாருங்க. இதுங்களா? இந்த பெரிய இலைங்களா? ஓ, இதெல்லாம் ரோபஸ்டா. இதுதான் இந்த இலையில. நான் உங்களுதா? கிடைக்காதுங்களா? அது கிடைக்காது சார். புதாலங்கனால வித்தியாசமாக பார்க்கணும். சரிங்க. இதை ஊருங்களாண்ணா? இதுதான் ஊர். இந்த கவர்மெண்ட் வசதி சரிங்க. இங்கே வரது. இங்கே எதுவுமே வர மாட்டேங்குது.
இங்கே இந்த மாதிரியான ஊரெல்லாம் வந்துங்க நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா மட்டும் தான் எங்களுக்கெல்லாம் தெரியுங்க. ஆமாம். வெளியிருந்து ரோட்டில் பார்க்குறவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னே தெரியாது. நானே இங்கே 2-3 டைம் வந்திருக்கேன், இது 3ஆவது டைம் வர்றேங்க. ஆனால் நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னே தெரியுங்க. இது முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஊர்னே தெரியாதுங்க. கரிக்கூர் தெரியும், பங்களாப்படிங்க, அந்த பக்கம் போனால் வக்கனமரம், இந்த மாதிரி மெயினில் இருக்கும்போது தெரியும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாது. சரி, அந்த வீடெல்லாம் அப்படியே நல்லா பிடிக்கும் சார். ஓ, இதெல்லாம் வீடுங்களாண்ணா? இதெல்லாம் என்னங்கண்ணா, எல்லாம் மண் வீடுங்களா? அதெல்லாம் எல்லாம் மண் வீடு தான் சார். சரிங்க. மண் வீடு, மேலே வந்து தகர சீட்டுங்களா? தகர சீட்டுக்கு மேலே ஓடு போட்டிருக்கீங்களா? ஆமாம். வேற ಒಂದು ಮಣಿಯ ಕೂರೆ ಬಂಡ ಮಣಿ இதெல்லாம் காப்பிங்களாண்ணா? இதெல்லாம் காப்பி. இது வந்து இந்த மாதிரி மிஷினில் இறக்கு. ஓ, இது வந்து பழம் இல்லைங்களாண்ணா? அது பழம். இது பழம். இது பழம். இது என்னங்கண்ணா? இது காஞ்ச மாதிரி இருக்கு. அது பழம். அது பழம் தான். இது வந்து மிஷின் அரைச்சதுங்களா? அரைச்சது. எப்படி அரைப்பீங்க இதெல்லாம்? மிஷின் இருக்கு. இருக்குங்களா? மிஷின் இருக்குங்களா? ஏதோ இந்த ராட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் போட்டு எடுப்பீங்க. ஓ, இதே மிஷின்ங்களா? இதுக்கு பேர் என்னங்கன்னு சொல்லுவீங்க? தாட்டையா ராட்டையா? ஏதோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு தாட்டைன்னு, ஒருத்தர் சொன்னார் ஒரு டைம் ராட்டைன்னு சொன்னார். கரெக்டாக பேர் தெரியல பற்றின வந்து. இதில் எப்படிங்கன்னா காப்பிக்குள்ளே போடுவீங்களா? இதில் பழம் போட்டோன்னா சரி, இப்படி போட்டோன்னா இது அரைச்சிடும். அப்படி வந்து ஓ, தோல் இப்படி வந்துடும், வேலை இப்படி வந்து. ஓ, தோல் வந்து பின்னாடி வந்துடு, அந்த காப்பி கொட்டை வந்து முன்னாடி வருங்களா? ஓ, உள்ளே சுற்றி உள்ளே போட்டு அப்படியே சுற்றினா போதுங்க. போதும். ஓ, அப்படியே தனித்தனியாக தோல் தனியாக, காப்பி கொட்டை தனியாக வந்துருங்க. சார் வீடு தான், ஒரு வீடு கூட இங்கே வரதில்லை. என்னப்பா மொத்தமாக இழுத வீடுங்களா இந்த ஊருக்கு? இதில் வந்து இதில் 1 2 3 4 அங்கே ஒரு வீடு 5, அங்கே முன்னாடி பார்த்தோம் ஒரு வீடு இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று வீடுங்களா? அங்கே 2 வீடு. 1 இங்கே 1ங்க 2, இது 3, இது 4, அது ஒரு வீடுங்களா இல்லை எல்லாம் சேர்த்துங்களா? அந்த பார்த்தல ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், அது ஒன்று 5. அங்கே மேலே ஒன்று இருக்குங்களா? மேலே ஒன்று 2 வீடுங்களா? இந்த 7 சேர்ந்து பார்த்தோன்னா பொக்க என்ன பண்ண போங்க முக்கை. பேர் தான் கரெக்டாக வரவே மாட்டேங்க. போங்க முக்கை. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் கேள்விப்படுறேங்க. அதனால தான் பேர் எனக்கு வர மாட்டேன். போங்க முக்கை. ஓகே. இப்போ இந்த 7மே வந்து இந்த வீடெல்லாம் நீங்களே தனியாக கட்டின வீடுங்களா இல்லை எப்படிங்க? இது வந்து நம்ம வந்து நவாவில் கொடுத்தா ஓடுது. சரிங்க. சரியா? மண் சேர் போட்டு இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் வீடுக்கு அதை கொடு இதை கொடுக்குறவங்க இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கோம். ஒன்றும் நடவடிக்கை இல்லை. ஓகே. இது எத்தனை வருஷமாக கேட்டிருக்கீங்க கவர்மெண்ட்? இது வந்து 10 வருஷமாக கேட்டிருக்கோம். 10 வருஷமாக கேட்டிருக்கீங்க, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த வீடில் எத்தனை வருஷம் முன்னாடி கட்டுறதுங்க? இங்கே கீழெல்லாம் தடுப்பு சேவர் இல்லை. கீழே பாருங்க சார், கீழெல்லாம் தடுப்பு சேவர் இல்லை. இதெல்லாம் வந்து பாறை. இங்கேருந்து இங்கே ஒரு தடுப்பு சேவர் கேட்டோம். ஓ, இங்கெல்லாம் கீழே வந்து பாறை கொஞ்சம் ஸ்லிப்பாக ஏதாவது பார்த்தோன்னா பாறையில் உட்காந்து ஸ்லிப்பானா போக வேண்டியது, கீழே போக வேண்டியது. அப்போ இதுக்கு கேட்டு அதுக்கு நடவடிக்கை இல்லை. சரிங்க. சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது தெரியாதனமாக வந்து காலையில் பார்த்தோன்னா ஸ்லிப்பாகி கீழே போனோம்னா கஷ்டம் தான். ஓ, கீழே நேராக கீழே இருக்குதுங்கண்ணா? இந்த பாறை அங்கே விட தெரியுது பாருங்க, கீழே விட. கீழே வரைக்கும் தெரியுதுங்க. ஓ, கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ விண்ணப்பா எல்லாம் கொடுத்து பார்த்தோம். சரிங்க. இந்த வீடெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? இது கட்டி ஒரு 30 வருஷம் இருக்கு. 30 வருஷம் இருக்குங்களா? மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் விழுதுங்களா? எல்லாம் ஒழுகுது பாருங்க, உடையிற மாதிரி இருக்கு. ஓஹோ. ஏன்னா 30 வருஷம்னா கண்டிப்பாக இந்த மண் வீடெல்லாம் வந்து தாங்காதுங்க. அம்மா, உங்கள் பேருங்கம்மா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? கவிதாங்களா? எங்களுக்கு என்ன தொழிலுமாங்க? எங்களுக்கு தொழில் காப்பி தான். வேற காப்பி தான். தோட்டம்லாம் சொந்தமாக இருக்குங்களா? இருக்குங்களா? எத்தனை ஏக்கர் இருக்குங்க? 2 ஏக்கர் இருக்குங்களா? தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க உங்களுக்கு? தோட்டம் எங்களுக்கு காப்பி,
மிளகு அவ்வளோதான். காப்பி மிளகு பலாப்பழம் மரங்களா இருக்கலாம் இருக்கும் இருக்குங்க. இங்கே என்னென்ன யானை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்னென்ன இருக்குங்க? யானையெல்லாம் வரும், யானையில் வருங்களா? யானை வரும், பன்னி வரும், கரடி வரும். யானை பன்னி கரடி இது ஓரத்தில் வந்து இந்த வாழையெல்லாம் சாப்பிட்டு போவோம். இங்கே வந்தீங்களா? சாப்பிட்டுருக்குது இப்போ நைட்டு வந்து சாப்பிட்டு. நேற்று நைட்டுங்களா? நைட்டு. ஓ ஓ ஓ நைட்டு வந்து இந்த வாழையில சாப்பிட்டு போயிருக்கீங்களா? சாப்பிட்டு எவ்வளோ பெருசு இருந்தாலும் பண்ணி சாப்பிட்டு. பன்னி சாப்பிட்டுங்களா? ஓ பன்னி ஜாஸ்திங்களா யானை ஜாஸ்திங்களா? பன்னி பன்னி தான் ஜாஸ்தி. யானை ஜாஸ்தி தான். வெள்ளப்பழ டைமுக்கு வந்துடும். ஓ ஓ ஓ சரிங்க. உங்களுக்கு குழந்தைகளுமா? ரெண்டுங்களா? பையனும் பிள்ளை. என்ன படிக்கிறாங்களா? படிக்கிறேன். எங்கே சொன்னாங்க? ஊட்டி. ஊட்டிலிங்களா? ஹாஸ்டலுங்களா? ஹாஸ்டல். ஓ சரி. எத்தனாவது படிக்கிறாங்க? பிள்ளை 9வது. பையன் முடிச்சு ஐடிஐ போயிட்டு. பையன் முடிச்சு ஐடிஐ போயிட்டுருக்கா அப்படிங்களா? ஓகே. எப்படிங்கம்மா டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நீங்கள் செலவு வாங்குறதுக்கு போகிறலாம் எப்படி போயிட்டு வர்றீங்க? அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க குழந்தைங்க, ரைட் ஓகே. ஏன்னா டெய்லி போயிட்டு வர முடியாது. ஓகே. நீங்களே எப்படி போகிறீங்க வர்றீங்க? எப்படி போகிறது? நம்மளுக்கு பஸ் வசதி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. வண்டி தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. மேலே 100 கீழே 100 வாங்கிடுவாங்க. எது இந்த ஜீப்பு அந்த மாதிரிங்களா? ஓ ஒரு ஆளுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 100ங்களா? அதாவது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து போனால் 100ங்களா? சேர்ந்து போகிறேன்னா 1000 2000 வாங்கிடுவாங்க. ஓ ஓ ஒரு ஆள் டிக்கெட் சார் 100 ரூபா. எங்கே வரைக்கும் போகிறீங்கண்ணா? சோலூர் மட்டும் போருக்கு. ஓ இங்கிருந்து சோலூர் மட்டும் போருக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஓ சரிங்க. ஏதாவது அதே 100 ரூபா. அதே 100 ரூபா. ஓகே. செலவில் வாங்கினா எங்கே போகிறீங்க? பெரிய ஆளும் சரி குழந்தைங்களும் சரி அதான் 100 ரூபா தான். செலவில் வாங்கினா எங்கே போகிறீங்க? செலவெல்லாம் சொல்கிற மட்டும் கவர்மெண்ட் தான். இங்கே இல்லைன்னா எங்கள் வண்டி வரும். ஓ காய்கறி வண்டி இவ்வளோ வருதுங்களா? ஓ இங்கே அதெல்லாம் வருது உங்களுக்கு? காய்கறி வண்டி இதெல்லாம் வருதுங்க. பஸ் வரணும் சார். பஸ் வரணும். பஸ் வந்து கரிக்கூர் வரைக்கும் வருது இல்லைங்களா? அதுக்கு கீழே ஏமா வர்றதில்ல? அதுக்கு கீழே ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஓ ஏன்னா வந்து முன்னாடி வந்து வக்கனமரம் வரைக்கும் பஸ் வந்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்துச்சு ஒரு வருஷமே நம்ம வந்துச்சு. வந்தது அப்படியே படிச்சிட்டேன். ஓ ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாங்களா? ஓ ஆனால் ரோடு பார்த்தேங்க கரிக்கூருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் போல இருக்குங்க. ரொம்ப நிறைய இடத்துல எல்லாம் டேமேஜ் இருக்குங்க. அந்த ரோடெல்லாம் போட்டால் மட்டும் தான் பஸ்ஸே மேலே ஏறு. இல்லைன்னா வந்து அந்த கல்லுகள்லாம் தனித்தனியாக வந்திருக்குது. அதெல்லாம் வந்து வீலில் பார்த்தீங்கன்னா படுத்துனா சுத்த ஆரம்பிச்சிரு வீல், பஸ்ஸே மேலே ஏறாது. அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தேங்க. அதெல்லாம் அந்த ரோடெல்லாம் போட்டால் மட்டும் தான் இங்கே பஸ்ஸில் வர முடியும். ஓ சரி சரி. பஸ்ஸுக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? பஸ் கேட்டுக்கிறோம். ரோடு ரெடியானா இப்போ விடுறேன். ஓ ஓ ரோடெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ரோடு நல்லா தான் இருந்துச்சு. வண்டி வந்தால் தான் ரோடு அப்படியே இருந்துச்சு. ஓ ஓ ஓ பெரிய வண்டிங்க. பெரிய வண்டி. ஓ ஓ இந்த பைக்கு காரு ஜீப் இந்த மாதிரி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய வண்டிக்கு வந்து போய் ரோடெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து பஸ்ஸும் வர மாட்டேங்குது. ஓ ஏதாவது கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கீங்களாம்மா? சொல்லியிருக்கேன் சார். சொல்லி தான் அதில் அப்புறம் வெட்டியிருக்காங்க. சரி சரிங்க. எதில் வெட்டியிருக்காங்கம்மா? அந்த மேலே வெட்டியிருக்காங்க. அகலப்படுத்தலாங்க. ஓ அகலப்படுத்துறாங்களாப்பா? இப்போ படுத்துறாங்க கட்டுறாங்க. எந்த இடத்துலங்கம்மா? இங்கே அந்த நடுருக்குல கீழே கரிக்கூர் கீழே. கரிக்கூருக்கு கீழேங்களா? கீழே. ஓ சரிங்க. அந்த வழிதான் வந்துருக்கு. ஆமாம் கரிக்கூர் வழி தான் வந்தாங்க. அந்த ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கு. ஒரு மல்லிகோப்பை இங்கே தெரியுது. மல்லிகோப்பைங்களா? எந்த கரிக்கூருக்கு முன்னாடியே இருக்குங்களா மல்லிகோப்பை? மல்லிகோப்பை கரிக்கூருக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு கீழே மல்லிகோப்பை. சரிங்க. இது வந்து நடூர். இது இங்கே தெரியாது. ஓ சரிங்க. அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே கண்டிச்சடு. ஃபர்ஸ்ட் வந்து கரிக்கூர், ரெண்டாவது மல்லிகோப்பை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்போது ஒரு 10 வீடு நம்பர் இருக்குது மல்லிகோப்பைங்களா? ஓ சரிங்க. அந்த பாறை அந்த வீடு. ஓ சரி சரிங்க. அதுக்கு கீழே வந்தானே என்ன ஊர் சொன்னீங்கன்னா? நடூர். இங்கே சரிங்க. இது கீழே பரகூர், இங்கே கண்டிச்சடு, அப்படியே வந்து லைன். ஓ அந்த பக்கம் சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு. ஓ நான் என்ன கரிக்கூருக்கு அடுத்தது பங்களாப்படையை மட்டும் தான் ஊர்னு நினச்சிருக்கேன். அதுக்கு சென்ட்ரல் ஊருக்குள்ள தெரியாதுங்க. சார். ஓ சரி சரிங்க. இப்போ அந்த ரோடில் இப்போ அகலப்படுத்துறாங்களா? அகலப்படுத்துறாங்க. பூஜை பண்ணி வச்சிருக்காங்க சார். இன்னும் வந்து மழை முடிஞ்ச உடனே ரோடு வேலை செய்கிறேன். ஓ ரோடு வேலை செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ் வந்து வக்கனமரம் வரைக்கும் வரும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஒரு பஸ் பிரச்சனையாக தீரும் உங்களுக்கு. ஏன்னா பஸ்ஸு பிரச்சனை இல்லாதனால குழந்தைகளுக்கு கஷ்டமா படிக்கிற ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓ ஏன்னா இங்கே இருக்கவங்களா டெய்லி போயிட்டு வராங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாஸ்டல் தான் இருக்காங்களா? ஹாஸ்டல் தான். எல்லாமே ஹாஸ்டல். இங்கே இருக்கவங்க இந்த கரிக்கூர் ஸ்கூலுக்கு மட்டும் தான் போயிட்டு வராங்க. ஓஹோ. இங்கே பங்களா படிக்கிற ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஓ பங்களாப்படையில் 5வது வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. ஓ பங்களாப்படையா கரிக்கூரில் எத்தனை வரைக்கும் ஸ்கூல் இருக்குங்க? 8வது வரை இருக்கு. 8வது வரைக்குங்களா? ஓ இப்போ பங்களாப்படையா கரிக்கூர் இந்த 8வது வரைக்கும் கொஞ்சம் போனால் தான் போகிறாங்க. கொஞ்சம் போனால் கீழ்கொத்தேரி இன்னும் ஊட்டி எல்லாம் ஹாஸ்டல் தான். ஓ நீங்கள் அதான் 8வது தாண்டுத்தனவே ஹாஸ்டல் தான். அது வரைக்கும் நீங்கள் வந்து கரிக்கூர் வரைக்கும் குழந்தைங்க போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க. ஓ அதில் யானை டைமில் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வராங்க. அப்படிங்களா? ஓ பகலே யானைலாம் இருக்குங்களா? பகலே வருங்களா? ஓ ஓ ஓ சரி சரிங்க. நைட்டில் மட்டும் கிடையாது, பகல்லையே வருங்க. ஓ அதனால் வந்து குழந்தைங்கனால பார்த்தோன்னா வந்து பார்த்து தான் போயிட்டு வரணுங்கிறீங்க. ஓ சரி சரிங்க. இந்த ரோடே போய் சண்டை போட்டது. இந்த ரோடே இந்த மாசத்துல வந்திருக்கு. ஓ இப்போ போட்டதுங்களா? ஓ இந்த மாதம் போட்டாங்க. 6-7 மாசமா தான் இருக்கு. ஓ ஓ அவ்வளோதான்.
ஓ இந்த நடந்து போகிற வழி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக போட்டுருக்காங்க. ஓஹோ இதுக்கு முன்னாடி வெறும் மண் ரோடு தான் இருந்துச்சு. மண் ரோடு தான். ஓ சரி தோட்டத்துக்குள்ளே போகிற அந்த மண் ரோடு மாதிரி எப்படி இருக்குங்க? ஓ ஆனால் பாம்பு பள்ளி அந்த மாதிரி கொஞ்சம் பயந்த இருட்டில் நம்ம சுற்றுறோம். ஓஹோ இப்போ இருட்டுலலாம் போயிட்டு வர்றீங்களா? முதல்ல போயிட்டு வரலாம். பேட்டரி ஏதாவது பிடிச்சி போயிட்டு வந்துக்கலாம். அவங்க போயிட்டு ஓ வரலாம். சரி சரி. மற்ற வீட்டிலலாம் ஆள் இல்லைங்களா? எல்லாமே இல்லை எல்லாம் வேலைக்கு வெளியே போயிடறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரேன் கடைக்கு போயிட்டாங்க. எல்லாமே செலவு வாங்கியிருக்கேன். ஓ மேக்ஸிமம் நானும் பார்த்த வரைக்கும் வேலை இல்லாமல் வெளியே போய் ஓஹோ போயிடுவாங்க. இங்கே இவங்க வீட்டிலே இப்போ 4-5 கூட இருக்காங்க ஒரே வீட்டில். ஓ சரிங்க. வேலை இல்லாதனால வெளியே ஓ ஓ ஓ போயிருக்காங்க. ஓ இந்த மாதிரி இப்போ 7 வீடுனா 7 வீட்டில் ஆள் இல்லாதவங்களும் இருக்காங்களாண்ணா? இருக்காங்க. இவங்க வீட்டிலே இப்போ 2-3 குடும்பம் இருக்காங்க ஒரே வீட்டில். வீடு இல்லை அதனால அப்படி இருக்காங்க. ஓ ஓ ஓ ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருக்காங்க இப்போ. ஓ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடு விட்டுட்டு வெளியே போனவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்களா? இருக்காங்க. இங்கே இருக்காங்க. ஏதோ ஒரு மாசத்துலயா இல்லை வாரத்துலயா இல்லைன்னா ஒரு நோம்பி அந்த மாதிரினா வராங்க. ஓ ஓ இல்லைன்னா அங்கேயே இருக்காங்க. எஸ்டேட் தான். ஓ எஸ்டேட்டில் அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து கோடநாடு எஸ்டேட்டில் தான் இருக்காங்க. கொடநாடு எஸ்டேட்டுங்களா? ஓ சரி. இங்கேனா எஸ்டேட் வேலைக்குன்னா கொடநாடு வேறு என்னென்ன எஸ்டேட்டுக்கு போகிறாங்க? வேறு இங்கே பொம்மான் போவோம். பொம்மான் குள்ளங்கரை. ஓ சரி. குள்ளங்கரையில் போயிருக்கீங்கண்ணா? கோயிலை பார்த்துட்டு வந்திருக்கேன். சரி சரி சரி. இன்னும் மேலே 2 பேர் இருக்குங்கண்ணா? மேலே 2 அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. சரி போகிறதுக்கு வழி இருக்குங்களா? சும்மா வீடு மட்டும் பார்த்து வரலாம் எப்படிங்கண்ணா? வீடாது கூட்டிகிட்டு போங்க. வழி இருக்குங்களா? அட்லீஸ்ட் வீடாவது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் இருக்குங்களா? மழை பெஞ்சா எல்லாமே ஒழுகுதுமாண்ணா? எல்லா வீட்டிலும் தண்ணி ஒழுகுது. வெறும் ஓடுதான். சும்மா போட்டு வச்சிருக்கோம். சரிங்க. ஓடுதா? ஓ வீடு மண்ணு வீடு தான். மண்ணு வீடு தான். அது மழை பெஞ்சாலும் அப்படி பரவாயில்ல இடிஞ்சிருக்கு. அதான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருக்குங்க. மழை பெஞ்சுன்னா அப்படியே மண்ணெல்லாம் கரைஞ்சுன்னா மண்ணு வச்சாலும் சரிங்க திரும்ப மழை பெய்யும் போது இடிஞ்சிருது. ஓ ஏதாவது கவர்மெண்ட் வீடு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா போட்டிருக்காங்க. சரி. சொல்றதில்ல ஓ ஓ சரி பாருங்க. உங்கள் வீடு எதுங்கண்ணா? இதில் நம்ம வீடு இதுதான். இந்த வீடுங்களா? ஓ இதுதான் உங்கள் வீடுங்களா? ஓ சரி. இது என்னங்க ஆட்டுக்கூடையா அது மாதிரியா? இது வந்து ஏதோ சாப்பாடு. ஓ சாப்பாடு செய்கிறீங்களா? ஓ இதுதான் உங்கள் வீடு. சரி. உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் 3 குடும்பம் இருக்கீங்களாண்ணா? ஆமாம். இந்த வீட்டில் எப்படி 3 குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். எங்கள் அண்ணன். சரிங்க. எங்கள் தம்பி எல்லாமே இங்கே தான். எல்லா ஃபேமிலியோட இங்கே தான் இருக்கீங்க? ஓ இது நம்ம பட்டாளாண்டு தான். சரிங்க. இடம் இருக்குதா வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்குதான்னு கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். ஓ சரி சரிங்க. இடம் இருக்குது வீடு கொடுக்குது. ஓ இடம் இருக்குதான்னு கேட்குறாங்க ஆனால் இடம் இருந்தாலும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி எப்படி தானேண்ணா? இதில் தான் டெய்லி வந்தால் பண்ணுவாங்க. ஓ இங்கே உங்களுக்கு இந்த வழி வரதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுங்களா? இப்படி கிராப் பிடிக்குது. ஓ காப்பி கிராப்பு நல்லா இருக்கு. நிறைய பிடிச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே காப்பி செடி தான் இல்லைங்களாண்ணா? ஏதோ முன்னாடி உங்களுதாவது பார்த்தோன்னா வர்றதுக்கு வழி மாதிரி தெரிஞ்சு இது எப்படிங்கண்ணா? இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கேன். ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். நைட்டுனா பண்ணி வருது. சரிங்க. ஆணு பிளாப்பாலா டைமுக்கு மட்டும் ஸ்டேஷனுக்கு வருது. சரிங்க. நம்மளே ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. அது பாடிச்சு தின்னுட்டு போய். ஓ சரிங்க. பன்னி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. தண்ணி கரடி. ஆனால் பகல்லே வருதுன்னு சொல்கிறீங்க? பகலே வருது சார். பகலே வருதுங்க. இப்போ வரதில்ல. அந்த டைமுக்கு. சரி சரிங்க. ஸ்டேஷன் டைம். சரிங்க.
இந்த வீடு நம்ம வீடு தான். ஓ அப்படிங்களா? இந்த ஊருக்கே இந்த ஒரு வீடு தான் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் வீடுங்களாண்ணா? ஓ இது ஒன்று தான் இருக்குதுல கவர்மெண்ட் வீடு. வீட்டில் ஆள் இல்லை இல்லைண்ணா. எப்படிண்ணா இதெல்லாம் சாமானை கொண்டு வந்து எல்லாம் கட்டினீங்க? எப்படி சாமானை கொண்டு வந்து கட்டினீங்க? தூக்கி இங்கே கடத்துற தோல் சுமந்து தான் ஃபுல்லாக கடத்தி வந்து கட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த மேட்டில் எப்படி இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒட்டி இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். கல் கூட காரமண்டலம் தான் வாங்கிட்டு. கல் காரமண்டலம் வாங்கிட்டு இருந்தீங்களா? ஓ கல்னே இது செங்கலா ஆலோ பிளாக்குங்களா? செங்கல். ஜாய் ஜாய் சின்ன ஒரு குட்டி நாய் போய் எவ்வளோ துரத்துது. இங்கே ஒரு வீடு, இன்னொரு பின்னாடி ஒரு வீடு இருக்குங்களா? இந்த வீட்டில் இப்போ யார் இருக்காங்கண்ணா? நீங்கள் தான் இருக்கீங்களா? ஓ சரி. ஓ கீழே வீடு இருக்குது, இங்கே போய் வீடு கட்டிக்கிங்களா? வீடு சரி அவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஓ யார் அண்ணங்களுக்கு குடும்பம் வந்து 3 குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கோம். சரி அந்த வீடை கொடுத்து. ஓ ஓ சரி. இது நீங்கள் தனியாக கட்டிங்கிருக்கீங்க. ஓ சூப்பர். பின்னாடி ஒரு வீடுங்களா? ஆனால் என்ன வீடு இப்போ இருக்கு, ஆனால் வந்துட்டு போகிறதா கஷ்டம். நீங்களாம் ஒரு வண்டி போனாலும் பார்க்க முடியாது. ஒரு பைக் இதெல்லாம் வந்து ஓட்டணும்னா நீங்கள் அங்கே தான் நிப்பாட்டணும். வீடு தான் ரொம்ப இந்த பங்களா படையில் பார்த்த மாதிரி. ஓ ஓ ஊனமுட்டை வர கண்ணடிமை இவருங்க. ஓ சரிங்க. இந்த புக்கு வச்சிருக்கிற எல்லாம் இருக்கு. சரிங்க. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கொடுத்தா இந்த வீடு ரெடி, இந்த வீடு ரெடிங்கிறவங்க ஓ மண்ணையே போட்டு வச்சுருக்காங்க. ஓ ஃபுல்லாக மண்ணு தான். அவர் சொந்த இதுங்க லோன் வாங்கிட்டு இந்த தகரை வாங்கிட்டு மண்ணை போட்டு. ஓ ஓ இங்கே இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கண்ணா? 2 பேர் இருக்காங்க. 2 பேருங்களா? செல்வ சித்ரா. செல்வன் சித்ரா அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. வயசு எவ்வளோ வயசு இருக்கு அவங்களுக்கு? வயசு ஒரு செல்வனுக்கு ஒரு 36 37 இருக்கு. சித்ராக்கு ஒரு 26 27. ஓகே. இவங்க ரொம்ப வருஷமாக வீடு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் வீடு ஆகலை. ஆனால் இது ஒன்று தான் பார்த்தோன்னா ரொம்ப இருக்குலேயே மோசமான மண் வீடு இருக்கு போல இருக்குங்க. இதெல்லாம் என்ன மண்ணுங்கண்ணா? இது கலர் வித்தியாசமாக இருக்கு. இந்த மண்ணு என்ன மண்ணுண்ணா? இந்த ஓர மண்ணு. இந்த மண்ணு. ஓ இந்த ஓரத்தில் இதே இந்த நோண்டி எடுக்கிற மண்ணுங்களா? அதே மண்ணு. ஓ இதுல இருந்தே இப்படியே நோண்டி எடுக்கிறாங்க. இருக்கிறாங்க. கலர் ஆனால் வேற மாதிரி இருக்குங்கண்ணா? கலர் அப்படியே வெறும் மண்ணு மட்டும் தாங்களா, வேற ஏதாவது போடுறாங்களா? வேற ஒன்றும் இல்லை சார், மண் மட்டும். வெறும் மண்ணு மட்டும் தான். ரொம்ப பாசமாக பார்க்குது. ஃபுல்லாகவே மண்ணு மட்டும் தான் இல்லைங்கண்ணா? இல்லை மண்ணு போய் சாணி அணி அது குழப்பி ஏதாவது பண்ணுறாங்களா? அதான் கலர் பார்த்தீங்கன்னா சாணி கலர் பார்த்து வந்து தெரியுது. இல்லைங்க மண் வெடிச்சிருக்கு. ஓஹோ வெடிச்சிருக்கலாமே. ஆமாம். இவருக்கு ஒரு வீடு ஏதோ ஒன்று கவர்மெண்ட்ல கட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல. பரவாயில்ல. கண்டிப்பாக. இல்லை இதான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா செலவு தான் வாங்க போயிட்டாருங்களா? இல்லை வாங்குறதுக்கு மேலே போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க புதுசா பொண்டாட்டி லோன் வாங்கிட்டு தகரை வாங்கி இந்த தகரை வாங்கி போட்டுருக்காங்க. லோன் வாங்கி தகரம் வாங்கி போட்டிருக்காங்க. ஓகே. மண் வந்து அவங்களே மண் குழப்பி கல் வச்சு எல்லாம் செவரெல்லாம் ரெடி பண்ணிட்டு லோன் வாங்கி தகரம் போட்டு இங்கே குடியிருக்காங்க. ஓ பேர் என்ன சொன்னேன் அந்த வீட்டில் இருக்கவர்? செல்வன் சித்ரா. ஓகே சரிங்கண்ணா. கீழே பார்க்கல அப்படியே இங்கே வாங்க. இப்படி போலங்க வழி இருக்குங்களா? வழி. சரி. மொத்தமாக 7 வீடு, ஒரு கிராமம். அங்கே ஒரு வீடு 8 வீடு. ஆனால் எல்லாமே செவரு ஃபுல்லாக வெடிச்சு நிற்குதுங்களே. இந்த மாதிரி எப்போ விட இதெல்லாம் கல் இல்லைங்களா? மண்ணுக்கு மேலே கல் இருக்குது. வெடிச்சுனா கீழே விழுகாதுங்களா? கல்லில் விழுகாதுங்களா? ஓ மண்ணு பிடிச்சிங்க. என்ன இந்த மாதிரி வெடிச்சிருக்கேன். எனக்கு இங்கே கல் தெரியுது, இதெல்லாம் வெடிச்சிருக்கேன். இது சாஞ்ச மாதிரி இருக்குது பார்க்குறேன். அப்படியே கீழே விழுந்துடாதுங்களா? விழுந்துடாது. ரொம்ப நாளாக பாருங்களா பார்த்தோன்னா அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே சாஞ்ச மாதிரி இருக்கு. அவருக்கே கண்ணு தெரியாது. அவரு நேராக இப்படி போடுவார். ஓஹோ முடிஞ்ச அளவுக்கு போட்டு பண்ணுறாரு. ஓ அவருக்கு கண்ணு அளவுக்கு தான் டிம்மாக தான் தெரியும். சொன்னீங்க. ஓ
கஷ்டம் தான், இந்த வீட்டிலலாம் இருக்குது ரொம்ப கஷ்டம். நமக்கு புக்கே கொடுத்துருக்காங்க. ஓ சரிங்க. மாதம் 1500 வாங்கிட்டு அதை வச்சு பழ போட்டுருவோம். ஓ மாதத்துக்கு 1500 ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஊனமுட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. 2 பேர் குடும்பம் ஓட்டணும். ஓ சரி சரி. 1500 இதுக்காக. ஆமாம். அங்கே பொண்டாட்டி ஏதோ குளங்கரைக்கு வேலை போகிறான். சரிங்க. அதில் வந்து வருமானம் வச்சு சரிங்க பழ போட்டுறாங்க. சரி சரி சரி. கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீடு கொடுத்தேன்னா கண்டிப்பாக உதவியாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே ஊனமுட்டுறோங்கிறீங்க, கண்டிப்பாக இந்த ஒரு வீடு கொடுத்தோன்னா கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க உங்களுக்குலாம். ஒவ்வொரு ஆளுக்கு 5 வீடு 6 வீடு கட்டுறாங்க. அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. சரிங்க. கொடுக்குறது இல்லைங்க. கரண்டெல்லாம் இருக்குது ஆனாங்களா? கரண்ட் இருக்குது. சரி போகலாம். இன்னைக்கு இது ஒரு வீடுங்களா? இது ஒரு வீடு. இதை கட்டி பாதையில் நிப்பாட்ட மாதிரி இருக்குங்க. அது கட்டிட்டு பகுதியில் விட்டு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வச்சு வராது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு. இது கவர்மெண்ட் வீடுங்களா இல்லை தனியாக கட்டினதுங்களா? இது வந்து கவர்மெண்ட் வீடு தான். சரிங்க. இப்போது இங்கேருந்து பொருள் கடத்தி கட்டுறதுக்கு நமக்கு கட்டுப்படியாகாதுன்ட்டு அப்படியே பகுதியோட விட்டு போயிட்டு. ஓஹோ எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தது இது? இது ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் இருக்குங்களா? ஓஹோ. 5 ஜாக்கியர். ஓ சரி சரி. 5 வருஷம் மேலேயே இருக்கும். 7-8 வருஷம். ஓ பெரிய வண்டி இது வரைக்கும் இறக்காது. பெரிய வண்டி இது வரைக்கும் வரீங்களா? இங்கே வந்து லோடு இறக்கணும். இங்கேருந்து கடத்தணும். இங்கேருந்து நீங்கள் கடத்தணும். இங்கேருந்து அது வரைக்கும் கடத்தணும். கடத்தணும். கீழே ஆனாலும் கடத்தணும். அதாங்க இது வரைக்கும் தான் வண்டி வரணும். வண்டி இது எல்லாமே உங்கள் ஊருக்கு சேர்ந்ததுங்களா இந்த வீடெல்லாம்? இதோடு. சரி. இதெல்லாம் காட்டேஜுங்களா? இதெல்லாம் காட்டேஜ். இது பாதி வேலையோட நிற்கிது போல இருக்கலாமே. இப்போ வந்து பங்களாப்படுகை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சிட்டுங்க. இங்கே வந்து பொங்கமுக்கை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அங்கேருந்த ஒரு நண்பர் கூப்பிட்டு வந்தார். எங்கள் ஊர் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் வந்து பொங்கமுக்கை அப்படிங்கிற கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து
அடுத்த கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பிட்டேங்க.